எனக்கு சில நாட்களாகவே மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா வேணாமா, நம்ம ஏதாவது சொல்ல போய் தப்பாக போய் முடிஞ்சிருமா அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பட் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் இன்றைக்கி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணால் தெரிய வரும். பெரிய அகாடமிலேருந்து சின்ன அகாடமி வரைக்கும் நான் சொல்கிறது வந்துட்டு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களே அவங்கலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணால் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இதை எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரு வாரம் வந்துட்டு மாணவர்கள் அப்படியே கூஸ்பம் பார்க்குற மாதிரி அவங்க பேச்சு கொடுக்குறது. அதாவது உங்களோட மனநிலைமை புரியுது மாணவர்களே, அப்படி மாணவர்களே, இப்படி மாணவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு அவங்களோட வார்த்தையில் அந்த ஒரு வாரமாக கேட்டு அப்படியே புல்லரிச்சு போயிருப்போம். பேட்ச் அனௌன்ஸ் பண்ணி போய் நம்ம ஜாயின் பண்ணிடணுண்டா அந்த மாதிரி. ஸோ இன்றைய கடைசிங்கிற மாதிரி மாதம் ஒரு பேட்ச், ஒவ்வொரு பேட்ச்க்கும் இந்த பேட்ச் தான் லாஸ்ட்டு, இதில் சேர்ந்துக்கோங்க, இதுதான் லாஸ்ட்டும்பாங்க. ஆனால் அது வந்து எண்டே கிடையாது. புதுசாக பேட்ச் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. 10,000 கணக்கான 20,000 கணக்கான மாணவர்களை சேர்த்து அந்த பேட்சில் வச்சுட்டு அவங்க வீடியோஸ் கொடுப்பாங்க, கிளாஸ் நடத்துவாங்க, எல்லாமே ஓகே தான். அந்த 20,000 பேர்த்தையும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது 0. ஏன்னா நான் பர்சனலி இந்த மாதிரி பெய்டு பேட்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி உங்கள் பேட்ச் எப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா, ரிமைண்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பெய்டு பேட்ச்க்கான டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதில் வீடியோஸ் அனுப்பதாக இருக்கட்டும், பிடிஎஃப் அனுப்பதாக இருக்கட்டும், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் படிக்கணும். இது என்னங்க தப்பு இருக்குது, எல்லாமே அப்படி தானேன்னு கேட்டால் இதில் தப்பெல்லாம் இல்லைங்க. 10,000 கணக்கான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு குரூப்பில் இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரையும் செப்பரேட்டாக அவங்க கண்காணிக்க முடியாது. இதுதான் உண்மை. இது வந்து அவங்களுக்குமே தெரியும். பட் இந்த பேட்சில் நம்மளால் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 1 வீக் பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பேசுவாங்க. நம்ம வந்துட்டு அவங்க பேசுறதுல அப்படியே உருகி மெல்ட் ஆகி போயிடுவோம். ஓகே, நம்ம பேட்ச் ஜாயின் பண்ணிட்டா நம்ம ரொம்ப கவனிச்சுப்பாங்க, விசாரிப்பாங்க, கேட்டுப்பாங்க, நம்ம எதிர்பார்த்து உள்ளே போய் ஜாயின் பண்ணிடுவோம். பட் நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட் 1000 2,000 பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு குரூப் 4 வந்துட்டு ஜாப் வாங்கினதுக்கப்புறமா சார் மேம் நான் வந்துட்டு குரூப் 4 வந்துட்டு ஜாப் வாங்கிட்டேன், உங்கள் பேட்ச் தான் ஃபாலோ பண்ண, நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சா மட்டும்தான் இப்படி ஒருத்தவங்க அவங்க குரூப்பில் இருந்தீங்கன்னு அவங்களுக்கே தெரிய வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நிலவரம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு 100% ப்ரிப்பேராக யாருனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பெய்டு பேட்சில் போய் சேர்றீங்களா, அந்த ஷெடியூல் ஒரு 20 or 25 இருக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். உங்களை யாரும் முன்னே இருந்து பின்னே இருந்து தள்ளிட்டு இருக்க மாட்டாங்க. பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை அவ்வளோ பேசுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க பேசின எதையுமே செயலில் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அகாடமி நேமோடையே சொல்லியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அவங்ககிட்ட நிறைய பர்சனலாக பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணலை. இன்னும் ஒரு சில கூட்டம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாமையே வந்துட்டு கமெண்ட்டில் திட்டுறதுக்காக வருவீங்க. அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து திட்டுங்க. நான் யாரையும் வந்துட்டு பெய்டு பேட்ச் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. பெய்டு பேட்ச் நீங்கள் எடுக்கிறீங்களா, அதை வந்து டேரெக்டாகவே நான் இப்போ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா, பேட்சில் ஜாயின் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆள் சேருங்க. எதுக்கு வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு மண்டே கழுவுற மாதிரி மோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசுகிறேங்கிற பேரில் பேசி அந்த மாதிரி ஆள் சேர்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறத நம்பி அவங்க உள்ளே வந்துடுறாங்க. இந்த ஷெடியூல் நான் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் என்னை இவங்க கொண்டு போயிடுவாங்கப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட முழு சுயரூபத்தை காமிக்கிறீங்க. ஸோ மாணவர்களோட அந்த நம்பிக்கை தான் நீங்கள் உடைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி வந்துட்டு ஆள் போட்டு கிளாஸ் எடுக்க செய்ய அமௌண்ட் ஆகும், பெய்டு பேட்ச், இதெல்லாமே நானும் 100% ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்க உண்மையை வந்து டேரெக்டாக யாருமே சொல்கிறது இல்லை. 19 நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, 1000 rupees 2000 வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க, வீடியோ அனுப்புவீங்க, பிடிஎஃப் அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, மானிட்டர் பண்ணுவீங்களா தனித்தனியாக ஸ்டூடெண்ட்ஸை, அதை அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவீங்க, அதுவும் என்ன ப்ளேம் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் உண்மையை ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது. ஒரு சிலர் உண்மையை பேசுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறது உண்மையாக நடக்குதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா யாரும் சும்மா பேச முடியாது. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ ஆஸ்பிரன்ஸ் பண்ண மெசேஜ் என்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாம் வச்சுட்டு தான் பேசிகிட்ருக்கேன். சும்மா 19 ஒரு ஸ்டேஜில் அதுவும் நான் ஃபேஸ் காமிச்சு யாரையுமே சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அப்படி நீங்கள் யாரை என்னை ப்ளேம் பண்ணுறீங்க, நான் தான் சும்மா சொல்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அந்த ஆஸ்பிரன்ஸோட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். சரி, இது எப்பவுமே நடக்கிறது தானே. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், சும்மா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாவே போதும், எல்லா இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போடுறேன், இந்த பேட்ச் போடுறோம், அந்த பேட்ச் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். நிறைய பேர் நமக்கு கமெண்ட்டே பண்ணியிருப்பீங்க, அக்கா நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாவே போதும் ஃபுல்லாக குரூப் 4 and குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் வருது,
ஆயிரக்கணக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது, நான் எதில் போய் ஜாயின் பண்ணட்டும் அப்படின்னு. பிகாஸ் இந்த ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவ்வளோ டெஸ்ட் பேட்ச் வந்துருச்சு. எக்ஸாம் வரதுக்குன்னு 1 இயர் இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்போ இருந்து இந்த அகாடமிஸ் எல்லாம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனுவல் பிளானை வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு சில வந்து டெஸ்ட் பேட்ச் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் கடைசினாங்க. இப்போ திரும்ப நவம்பர் மந்தில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க, இதுதான் கடைசிம்பாங்க. நீங்கள் நவம்பரில் சேராம விட்டீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதுதான் கடைசி அப்படின்னு. ஆக மொத்தம் எக்ஸாம் பக்கத்தில் வர வரைக்கும் அவங்க பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, இதுதான் கடைசின்னு. நம்மளும் வந்துட்டு காசு இல்லாமல் அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு சேர்த்து எப்படியா சேர்ந்தணும்னு சேருவோம். சேர்ந்ததுக்கப்புறமா எதிர்பார்த்த மாதிரி அந்த பேட்ச் இருக்காது. அதை தான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அவங்க பேசுறதை நம்பி ரொம்ப எதிர்பார்த்து உள்ளே போய் சேர்ந்து தவிக்காதீங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். 1க்கு 4 வாட்டி நீங்கள் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்களா, ஆல்ரெடி அதில் ஜாயின் பண்ணியிருக்க யாராவது ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே தயவு செஞ்சு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஏதாச்சும் பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேட்ச் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நான் சொன்ன மாதிரி போயிட்டுருக்கா இல்லை பெஸ்ட்டாக போயிட்டுருக்கா? இல்லைங்க, எங்களை வந்து அவங்க வீக்லி மானிட்டர் பண்ணுறாங்க, நான் சப்போஸ் ஒய்மா டெஸ்ட் போடல, ஆன்லைன் டெஸ்ட் போடல அப்படின்னா என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஏன் போடலன்னு ரீசன் கேட்பாங்க, டெஸ்ட்டு போட சொல்லுவாங்க, நான் கிளாஸ் அட்டன் பண்ணாட்டி அவங்க என்ன அட்டன் பண்ண சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் என் பேட்சில் இருக்குது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கைவிட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி சில அகாடமிஸ் தான் அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. தனித்தனியாக ஆஸ்பிரண்ட்ஸாக மானிட்டர் பண்ணுறது. இந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதிரி 500 1000 கொடுத்துலாம் சேர்றோம் பார்த்தீங்களா, போய் 10,000 பேர் லட்சக்கணக்கான பேர் அங்கே போய் சேர்ந்துடுறோம். யார் சேர்ந்தோம் யார் சேரலை, யார் டெஸ்ட் அட்டன் பண்ணா அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. ஸோ ஆக மொத்தம் 500 ரூபா 1000 ரூபானாலும் நமக்கு அது பெரிய காசு தாங்க. அந்த காசை நீங்கள் தொலைச்சிட வேணாம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஒன்று ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா A to Z ஃபுல்லாக விசாரிச்சுட்டு சேருங்க. இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரி எனக்கு யாரும் மானிட்டர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, எனக்கு ஷெடியூல் கொடுத்தா போதும், நான் அமௌண்ட் பே பண்ணி அந்த பேட்சில் சேர்ந்து படிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நான் சொல்கிறது என்ன மாதிரி எதிர்பார்க்குற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக தான். உடனே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற பேட்ச் எங்களை ஜாயின் பண்ண சொல்கிறீங்களா, அந்த பேட்ச் கால் பிடிக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பீங்க வன்மத்தை கேட்குற மாதிரி. நான் யாரையும் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிற பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் Group 4 and Group 2 பேட்ச் அப்படிங்கிற பேரில் நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்னிங் வீடியோ தான் கொடுக்குறேன். இது 100% உண்மையாக இல்லையாங்கிறத இந்த வீடியோவை பார்க்குற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப மாதமாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போலாம் வந்து என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, எனக்கு தோணுது தான் அது. இப்போ வந்துட்டு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ண ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் தைரியமாக ஓப்பன் அப் ஆகி சொல்லியிருக்கேன். நான் ஓப்பன் அப் ஆயிருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள்லாம் கண்ணு முழிச்சுக்கோங்க. இதால் பாதிக்கப்பட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் யாரும் அப்படி போய் சிக்காமல் இருப்பாங்க. ஃபைனலி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இந்த ஒன்று தான். எந்த ஒரு பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே சரி, அவங்கள நம்பி போய் சேராதீங்க. அகாடமி பிராண்ட் நேம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினச்சி நம்பி போய் சேராதீங்க. அந்த பிராண்ட் நேமுக்கெலாம் வேல்யூ கிடையாது. சிம்பிள் லாஜிக் இதுதாங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி அவங்க பேட்சில் சேர்றீங்க, நீங்கள் யார் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் Group 4 பாஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபோட்டோவை அவங்க அகாடமியில் போட்டுப்பாங்க, எங்ககிட்ட படிச்சு தாங்க அவங்க ஜாப் வாங்கினாங்க அப்படின்னு. பணம் பே பண்ணுறது நீங்கள், கஷ்டப்பட்டு படித்தது நீங்கள், அதுக்கான கிரெடிட்டை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நிறைய பேசியாச்சு. மனசில் இந்த பாரில் இப்போ தான் குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.